வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, பட்டர் கார்லிக் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ண போறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளேவருக்கு நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி ஆயில் போட்டு கார்லிக் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன் கோல்டன் ப்ரவுன். ஸோ அதையும் போட்டுக்கிறேன் ஆயிலோட சேர்த்து. கொஞ்சோண்டு ஆயில் போடுங்க, ரொம்ப ஆயில் போடுங்க, ஏன்னா ஆல்ரெடி பட்டர் வேற போட போறோம். ஸோ இது போட்டுட்டு இப்போ நான் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டரை வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இன்னும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆக்சுவலி இது மிக்சியில் தான் அரைச்சாகணும், ஏன்னா வந்து நம்மளோட கார்லிக் வந்து ரோஸ்ட் தான் இருக்குன்னு தவிர நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகலை. ஸோ அதனால் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக ஆக்கிறதுக்காக நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸும் அண்ட் ஆரிகானோவும் போட்டுறேன். முடியலே போட்டுச்சு. ஸோ அது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. ஆக்சுவலி ஆயில் கொஞ்சம் அதிகமானதுனால இது லிக்விட் கன்சிஸ்டன்சியில் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம தோலை விடக்கூடாது. இப்போ ஜஸ்ட் சாப்பிட்றதுக்காக நான் ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் பட்டர் தடவலாம். வாசனை சூப்பராக இருக்குது. இன்னொருத்துல வந்து கொஞ்சோண்டு சும்மா பட்டர் தடவிடலாம். அண்ட் நான் சீஸ் போட போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சீஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் எனக்கு சீஸ் பிடிக்கும்னால நான் அப்ளை பண்ணுறேன். நான் ஏன் இந்த மாதிரி கிரேட் பண்ணாமல் வெட்டினா, நான் கிரேட்டர் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். பிரெட் ஸ்லைஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஸ்லைஸ் வாங்கிக்கோங்க, சீஸ் ஸ்லைஸ். இந்த மாதிரி க்யூப்ஸில் வாங்காதீங்க. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய் டோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, பை. டோஸ்ட் பண்ணியாச்சு. எங்கள் அக்கா கூப்பிடலாம் டேஸ்டிங்க்கு. வாங்க மேடம். கார்லிக் ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? ஆசம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.